ஸோ ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ட்ராக்கு 2 வாரம் கழித்து ரிட்டர்ன் ஆனார். தன்னுடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசின பிரான் பிரேக்கரை பற்றியும் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டார்ல அதை பற்றியும் சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் தான் அரங்கத்துக்குள்ளே வராரு. 2 வாரமாக என்னால் வர முடியல. வார் கேமில் எனக்கு ஏற்பட்ட சிறிய இன்ஜுரியின் காரணமாக சில நாட்களாக என்னால் இந்த ராக்கு வர முடியலை. அதுக்குள்ளே இந்த ரால் என்னெல்லாமோ நடந்திருக்குது. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பிரான் பிரேக்கருக்கும் எனக்கும் January 5th நெட்ஃப்ளிக்ஸோடைய 2nd இயர் ஆனிவர்சரியில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன். பிரான், நீ போன வாரம் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். உன் கூட இருக்கிறானே அந்த ஃப்ராடு பைய சோஷியல் மீடியாக்காரன் லோகன் பால், அல்லது கொடுக்கும் வரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்க பால் ஹேமனு, அந்த பிக் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரான்சன் ரீடு, இதுக்கும் மேலே யாரோ ஒருத்தர் மிஸ்ட்ரியாக வச்சுருக்கல, எவன் வேணாலும் வாங்கலை. நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல் எப்படி ரீட்டைன் பண்ணணும்னு தெரியும். நீ போன வாரம் சொன்ன கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் கண்டிப்பாக பண்ணணும்ல. போன வாரம் முதல்ல என்ன சொன்னேன்? 2012 அந்த சிஎம் பாங்க பார்க்கணுமா? லிட்டில் கேட், 2012 நான் இருக்கும்போது நீ சின்ன பையன்டா. அப்போ உள்ள சிஎம் பாங்க கூட தான் நீ மோதணுமா? உனக்கு ஒன்று தெரில, 2012 2025 இருக்கிற சிஎம் பாங் ரொம்பவே டேஞ்சரானவன். எதுக்காக இந்த கம்பெனியை விட்டு போனான், எதுக்காக இந்த கம்பெனிக்கு திருப்பி வந்தான் அப்படிங்கிற வரலாறை மறந்துட்டியா? இல்லை அவன் கூட இருக்கிற அந்த சொட்டை சொல்ல மறந்துட்டானா? அவங்கக்கிட்ட போய் கேளு. அவன் 2012 என்னை பார்த்து சொன்னான், யூ ஆர் த பிக்கஸ்ட் மேன், நான் உன்னை நேசிக்கிறேன், யூ ஆர் த ஸ்பெஷல் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னான். அதே வார்த்தையை உன்னை பார்த்து சொல்கிறான். ஒன்று புரிஞ்சுக்கோ பிரான், பால் ஹேமன் ஒரு நாகம் மாதிரி எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கோத்துவான். கேட்டானா ஒரு எங்கள் சூப்பர் ஸ்டார் வளர்த்து விட்டதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னான். எனக்கு 2 தடவை பண்ணியிருக்கிறான். ஓகே, அது உன்னோட பிஸ்னஸ், எனக்கு தேவை கிடையாது. அண்ட் நீ 2வது பேசின விஷயம் என்னுடைய ஒய்ஃப், அது பர்சனலுக்கு வந்துருச்சு. இது ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் கேரியர், என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் நீ உன்னுடைய எல்லையை மீறிட்ட. உன்னுடைய எல்லை கோட்டை மீறி என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தையும் நீ பேசுறதுக்காக வந்துட்ட. நீ என்னுடைய ஒய்ஃப் ஏஜேலியை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற. என் ஒய்ஃபை கேட்கறதுக்கு நீ யாரா? லிட்டில் பிச், ஒன்று புரிஞ்சுக்கோ. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ரசல் மேனியாவாக இருக்கட்டும், எனி ஒன், நான் எப்போ வேணும்னா என்னோடய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அண்ட் ஒன்றை மாதிரி ஒரு சின்ன பையன் கூட நான் இப்போ கூட என் டைட்டில் ரெடி பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் January 5 தான் சொல்லி குறித்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் 21 நாள் இருக்குது. இந்த 21 டேஸுக்கு அப்புறமா நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ஏன் கூட மோதுவல்ல, அது உன்னுடைய லாஸ்ட் நைட்டாக இருக்கும். மேபி உன் பால் உன்னை விட்டு பிரிஞ்சு போவான், அல்லது நீ பாலை வச்சு ஏதாவது ஏதலாம். பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால், அல்லது நீ மிஸ்ட்ரி மேனை கூட இறக்கலாம். நீ யாரை வேணாலும் இறக்கிக்க, பிரச்சனை இல்லை. இந்த வேர்ல்டுக்கு தெரியும் பெஸ்ட் இந்த வேர்ல்டு பிரான் பிரேக்கர் கிடையாது, இந்த சிஎம் பாங்கு தான். அதை January 5 உன்னை வீழ்த்தி இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சூப்பராக ஒரு ஸ்பீச் இந்த வாரம் நடந்து முடிந்த மண்டே நைட்டால் பிரான் பிரேக்கர் எதிர்த்து பேசியிருக்காருங்க.